ART is a full form வந்து ஆர்த்தோமேட்டிக் ரெஸ்டோரேட்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் டு ரிமைனிங் டீகேடு டூத் டிஷ்யூ யூஸிங் ஒன்லி இன் த ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் த ரீஸ்டோரேஷன் த கேவிட்டி வித் த அட்ஹெசிவ் ரீஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல். தீஸ் ஆர் டிப்பிக்கலி கிளாஸ் ஐனாமஸ் சிமெண்ட். அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டென்டலில் வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோமேட்டிக் ரீஸ்டோரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்பஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பர்பஸ் to treat the dental caries without electric equipment இல்லாமல் பண்ணுறது இதோட பர்பஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஸ்பூன், எக்ஸவேட்டர் அண்ட் டென்டல் ஹேட்செட்ஸ். அதுக்கப்புறம் ஹேட்செட் மெட்டீரியல் யூஸஸ் வந்து ஹை விஸ்காசிட்டி GIC எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நோ ட்ரில் லோக்கல் அனஸ்தீஷியா அண்ட் எலக்ட்ரிக்கல் செக்ஷன் அதெல்லாம் கிடையாது. targeted to the group of children and ruling population, earlier special need of patient, elderly special need of patient, principle a minimal interval protection to the second tooth structure வந்து preservation of the sound of the tooth structure வந்து பண்ணுறதுக்கு. அட்வான்டேஜஸ் வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். இட் இஸ் யூஸ் ஃபார் நான் அனஸ்தட்டிக் நீடடாக இருக்குது. it can be done outside of the clinic, school, camp, rural ஏரியாவில் கூட பண்ணலாம். எக்கனாமிக் அண்ட் அதுக்கப்புறம் ஆக்சசபிளாக இருக்குது. ஃப்ளூரைட் ரிலீசஸ் ஆஃப் த GIC டு ப்ரிவெண்ட் அதுக்கப்புறம் இந்த டிகேவாக இருக்குது. த ப்ரிவென்ஷன் ஆஃப் த மேக்ஸிமம் ஹெல்தி டூத் இந்த ஸ்ட்ரக்சர். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் த லாங் அண்ட் பல்பல் இன்வால்வ் லீஷனாக இருக்குது. டெக்னிக்ஸ் வந்து சென்சிட்டிவிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டோரேஷன் இட் மே பி லோ. அதுக்கப்புறம் longevity, then the amalgam composite. ஆப்ரேட்டர் ஸ்கில் வந்து இஸ் க்ரூஷியலாக இருக்குது. ஆப்ரேட்டர் ஸ்கில் வந்து க்ரூஷியலாக இருக்குது. சிம்பிள் டூல், அவாய்ட் த அனஸ்தட்டிக், வில்லேஜஸில் யூஸ் பண்ணுறாங்க, எக்கனாமிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டூத் ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் அவுட் ரீச்சாக இருக்குது அண்ட் பாசிபிள். அதுக்கப்புறம் ஓப்பன் கேவிட்டி க்ளீனாக இருக்குது. அவ்வளோதான். ஃப்ளூரைட் ரிலீசஸ் கெமிக்கல் பாண்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக ஸ்கூல் டென்டல் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் மேனேஜிங் ஆஃப் ஏர்லியர் சைல்ட்ஹுட் கேரிஸ். அதுக்கப்புறம் வந்து ஏரியா டு நாட் ஆக்சஸ் டு த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் த டென்டல் யூனிட்டு. அதுக்கப்புறம் மாஸ் ஹெல்த் கேம்ப் அதிலலாம் யூஸ் பண்ணலாம்.